பொதுவா ஒரு அம்மா தன்னோட பிள்ளைகள்ல தனக்கு ரொம்ப பிடிச்ச புள்ள, அதுவும் கடைசி புள்ளையா இருந்தா விழுந்து விழுந்து கவனிப்பாங்க. சொத்து பத்து பிரிச்சு கொடுக்கும்போது நிறைய கொடுக்கணும்னு விருப்பம் இருந்தாலும் குறைஞ்சபட்சம் இருக்கிற 3 பிள்ளைகளுக்கும் சரிசமமா பிரிச்சு கொடுக்க வாய்ப்புண்டு. ரொம்ப பிடிச்ச பிள்ளைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா செய்யறது கூட வாய்ப்புண்டு. ஆனா இங்க ஒரு தாய் தான் பெத்த பிள்ளைய தன்னோட ஒரே பொண்ணுக்கு சொத்து பிரிக்கும் போது இந்த உலகத்திலேயே தனக்கு ரொம்ப பிடித்த பொண்ணு அவதான். ஆனா அவளுக்கு சொத்துல சல்லி பைசா கொடுக்கல. சரி, சல்லி பைசா தானே கொடுக்கல அப்படின்னு பார்த்தா அந்த அம்மாவோட கம்பெனியில தான் நம்ம ஹீரோயின் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. பொண்ணு அவங்கள வேலையை விட்டு வேற அந்த அம்மா தூக்கிடுச்சு. பெத்த தாயி அவளுக்கு சொந்தமா வீடு இல்ல, இவங்க வேலையை விட்டு தூக்குடா, வேலை வாய்ப்பு இல்ல, ஆனாலும் வேலையை விட்டு தூக்கி இருக்குது. ஆனாலும் பிடிச்ச பொண்ணு தான். இது என்னையா புது கதையா இருக்குதுன்னு யோசிக்கிறீங்கல்ல? அதுதான் இந்த படத்தை என்ன பார்க்க தூண்ட வச்சுச்சு. ஏன் அந்த அம்மா அப்படி பண்ணுச்சு? அந்த அம்மா பண்ணது நியாயமா அநியாயமா? நீங்க சொல்லுங்க. இது வரைக்கும் சொன்னதே போதும், நியாயமா அநியாயமான்னு கமெண்ட்ல நியாயமா அநியாயமான்னு சொல்லிட்டு அப்புறம் இப்ப படத்தை கன்டினியூ பண்ணுங்க. படத்தோட பேரு த லைஃப் லிஸ்ட் அப்படின்னு 2025 வந்த படம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ட்ரெஸ் போட்டுருக்கு. தான் பாய் ஃப்ரெண்ட பார்த்துட்டு இந்த ட்ரெஸ் ஓகேவா அப்படின்னு கேக்குறா. நல்லா இருக்குன்னு. ஆனா அவங்களுக்கு திருப்தியா இருக்கிறாப்ல தெரியல. சூப்பரா இருக்குன்னு அவன் சொன்னா கூட சரி நான் மாத்துறேன் அப்படின்னு மாத்துறதுக்கு போயிட்டா. இவளோட பாய் ஃப்ரெண்டு பயங்கரமா சாப்பிடுறவன். அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச சாலட்டை ரெடி பண்ணிட்டு வந்திருக்கா. குடும்பத்துல ஃபங்க்ஷன் ஏதாவது வந்தா கிஃப்ட் வாங்குறது கூட அவகிட்ட காசு இல்ல. அதனாலதான் வீட்லயே இருக்கிற பொருட்களை வச்சு சாலட் மாதிரி செஞ்சு கொண்டு வந்து கொடுக்கறது வழக்கம் போல. அதான் அந்த பைபிள்ல தின்னுகிட்டு இருக்க. ஏய் அது அப்படியே வைடா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கிளம்பி இங்க வந்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினோட கூட பிறந்த 2 அண்ணனுங்க இருக்கானுங்க. அதுல ஒரு அண்ணனோட பொண்டாட்டி நரமாச கர்ப்பிணி. வளகாப்பு பண்ணுவோம்ல, அதுதான் அங்க நடந்துட்டு இருக்குது. ஃபங்க்ஷனுக்கு வரும்போதே ஏற்கனவே பேசிட்டு வந்திருப்பாங்க. யாராவது ஏதாவது இன்னும் செட்டில் ஆலையா இந்த மாதிரி கேட்டு நொச்சி பண்ணும்போது காத சொரி உன் பெட்ரூமுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி வச்சிருப்பான் போல. அவன் இவளும் சரின்னு சொல்லியிருப்பா போல. இங்க வந்து பார்த்தா ஏகப்பட்ட பேர் வந்து பேசுறாங்க. பிரெக்னண்டா இருக்கிறவங்க, குழந்தைய வச்சிருக்கிறவங்க, பிரெக்னண்டா இருக்கிறவங்க, நீ உனக்கு எப்ப கல்யாணங்கிறாங்க. கல்யாணத்தை பத்தியும் செட்டில்மெண்ட் பத்தியே பேசிட்டு இருக்கும்போது இந்த பக்கத்துல நம்ம ஹீரோயினோட அம்மாவை காட்டுறாங்க. இதோ இவங்க தான். இன்னும் தான் பொண்ணு அவங்க இன்னும் கவனிக்கல. போய் பார்த்து பேசல. இதுல ஃப்ரெண்டுகாரி வந்ததும் ஃப்ரெண்டுகாரியை பிடிச்சிக்கிட்டு இங்கே ஒரே டார்ச்சரா இருக்குன்னு பொண்ணு கூட ஏற்க வச்சுக்கிச்சு. அப்புறம் அண்ணன் முண்டாட்டி எல்லாம் வந்து அது இதுன்னு பேசி கொடுக்க ஆரம்பிக்க அந்த பக்கம் அவனும் போர் அடிக்குதுன்னு இருப்பான். 2 பேரும் காத சொரியறத பார்த்துட்டு அவன் ரொம்ப குஷியாகி கிளம்புறாங்க. இவளும் பெட்ரூமுக்கு கிளம்பலாங்கிற அந்த சமயத்துல குறுக்க ஒருத்தர் வந்து ஏதோ பேச்சு கொடுத்துட்டு இருக்கிற. இவன் பெட்ரூம் பக்கம் வந்துட்டான். சரி பெட்ரூம் பக்கம் வந்தாச்சு, அவ வருவா, அவளுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு பயபுள்ள எப்படி நிக்குதுன்னு பாருங்க. அதுவும் ஏதோ பாட்டு கிட்ட எல்லாம் போட்டு விட்டு குழந்தைங்க அங்கங்க ஓடி பிடிச்சு விளையாண்டுட்டு இருக்கிற குழந்தைங்க. மூத்த அண்ணனோட பொண்ணுங்க குழந்தைங்க 2. அது இந்த வீடு அம்மாவோட வீடு. பிள்ளைங்க 3 பேருக்கும் 3 பெட்ரூம் இருக்குது. ஹீரோயினோட பெட்ரூம் பக்கம் மேல ஏறி வருதுங்க. அது தெரியாம நம்ம பய என்னமா ஆட்டம் போட்டுட்டு இருக்கான்னு பாருங்க. அண்ணன் பிள்ளைங்க வந்து பார்த்ததும் தொப்பி எடுத்து மறைச்சுக்கிறான். ஆனா சேம் பப்பி சேம் ஆயி போயிருக்கும். எவ்வளவு கூத்து நடந்திருக்கும்னு யோசிங்க. அப்புறம் அன்னைக்கு ராத்திரி கெஸ்ட்டுகள் எல்லாம் போன பிறகுதான் அம்மாவும் பொண்ணும் கட்டி பிடிச்சுக்கிட்டு அம்மாவோட பெட்ரூம்ல படுத்து கிடக்குறாங்க. உன்னை சரியா பார்க்க முடியல, பேச முடியலையேன்னு. அப்புறம் அந்த பையன் பிறந்த மணிக்கு இருந்ததை பார்த்து ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த அம்மாவுக்கு வருத்தம். உனக்கு டீச்சிங் தானே பிடிக்கும்னு சொன்னேன், டீச்சர் ஆகணும்னு சொன்னேன். ஆனா என்னோட மேக்கப் கம்பெனில சேல்ஸ் வேலை பார்த்துட்டு இருக்கிற, மார்க்கெட்டிங் வேலை பார்த்துட்டு இருக்கிற, வருத்தமா இல்லையா அப்படின்னு கேட்க, இல்ல எங்க அம்மாவோட கம்பெனில வேலை பார்க்கறது எனக்கு பெருமையாக இருக்கிறது, உன் கூட இருக்கிறதா முக்கியங்கிறாப்ல எல்லாம் பேசுவா. அப்புறம் தான் லவ் பண்ற அந்த பையனோட அவனோட ரூம்லயே போய் தங்க போறதாகவும், அப்படி தங்கணும்னா இந்த ரெண்ட் செலவு அது இதெல்லாம் மிச்சப்படும் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கா. அப்போ நல்லா யோசிக்கோங்கிறாங்க அம்மா. அதுக்காக எனக்கு அவனை பிடிக்கலன்னு அர்த்தம் இல்ல, ரொம்ப ஸ்வீட்டான பையன் தான். ஆனா அவனுக்கு இந்த வயசுலயும் வீடியோ கேம் தான் பிடிக்குன்னு சொல்றது எப்படி இருக்குது? பொறுப்பா ஒரு வேலை வெட்டி எல்லாம் போக வேண்டாமான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் இருக்குன்னு தயங்குறத பார்த்துட்டு இவ புரிஞ்சுக்கிட்டா. என்னமா சொல்ற நீ? அந்த அம்மா சொல்லவே இல்ல, சொல்றதுக்கு முன்னாடியே முந்திக்கிட்டு மறுபடியும் வந்துருச்சாங்கறாங்க. கேன்சர் கட்டி வந்திருக்கும் போல. சரி பரவாயில்ல விடு, ஏற்கனவே வந்த கட்டியே டாக்டர்ஸ் ட்ரீட்மெண்ட் வச்சு சரி பண்ணோம்ல, இப்ப மறுபடியும் வந்திருக்குன்னா அதே மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரி பண்ணலாம் சொல்லும்போது இல்ல, இந்த தடவை சரி பண்ணக்கூடிய அளவுல இல்லாம பெருசா வந்திருக்குது, ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டதா பொண்ணை கட்டி பிடிச்சிட்டு வருத்தப்படுறாங்க. ட்ரீட்மெண்ட் ஏதாவது எடுத்துக்க வச்சுக்கன்னு சொன்னா வியாதியை விட ட்ரீட்மெண்ட் ரொம்ப கொடுமையானதாக இருக்கும்னு சொல்லி, ஐயோ உன்னை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே அப்படின்னு அம்மா புலம்பும் போது, நீ இல்லாம என்ன பண்ண போறேன்னு தெரியலையேன்னு இவ புலம்பிக்கிட்டு இருப்பா. கட் பண்ணா இப்போ அவங்க இறந்து இறுதி சடங்கெல்லாம் முடிஞ்சு வக்கீல் ஆபீஸ்ல கூட்டு விட்டு இருக்காங்க போல. சொந்தக்காரங்க சில பேர் வந்திருப்பாங்க. அங்கேயும் தின்றதுக்கு என்னெல்லாம் கிடைக்குன்னு அள்ளி போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோயினோட அப்பாவையும் காட்டுறாங்க. அந்த கிளாஸ் மாட்டிக்கிட்டு ஒருத்தவர் நிக்கிறாருல, அவர் தான் அப்பா. ஆனா அப்பாவுக்கும் இவளுக்கும் பெருசா ஆகாது போல. இப்ப கூட பாருங்களேன், பேசாம தான் கார்ல ஏறி வந்துட்டா. எல்லா பேரும் வக்கீல பாக்குறதுக்காக கிளம்பி போறாங்க. அவங்களுக்குள்ளேயே டாக்கு. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச காஸ்ட்லியான ஓவியங்கள்லாம் இருக்குதான், அதெல்லாம் தனக்கு கிடைக்குமான்னு ஒருத்தன் பேசிட்டு இருக்கான். இன்னொரு சொத்து ஏதோ ஒண்ணு இருக்குது, அது தனக்கு கிடைக்குமான்னு யோசிச்சுட்டு இருக்கான். அப்புறம் அந்த மேக்கப் கம்பெனி, எப்படியும் அந்த கம்பெனில நீ தான் வேலை பார்த்துட்டு இருக்கிறங்கிறதுனால உன்ன கம்பெனியோட சிஇஓ ஆக்கி கம்பெனியை உனக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னு ஒரு மருமக சொல்லிக்கிட்டு இருப்பா. இப்போ இவங்க வக்கீலோட ஆபீஸுக்கு வந்து காத்து கிடக்குறாங்க. 2 அண்ணனுங்க 2 அண்ணிங்க நம்ம ஹீரோயின் எல்லாம் காத்து கிடக்க ஜம்முன்னு ஒரு பையன் வந்து உட்கார்றான். யார்ப்பா நீ புதுசா இருக்கிற வக்கீல் எங்கன்னு கேட்கும்போது, நான் அவரோட பார்ட்னர் தான், அசிஸ்டன்ட் பார்ட்னர் தான் அப்படின்னு சொல்றான். அசோசியேட் பார்ட்னரா? ஆளை பார்த்தா இவன் டிகிரி படிச்சாப்லயே தெரியலையே, சின்ன பையனா இருக்கிறான்னு கமெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின். அப்புறம் இவங்கள வச்சு இன்னார் யார் என்ன பேர் என்னங்கிறதெல்லாம் கரெக்டா சொல்றான். இவங்க அம்மா சாகிற தருவாயில உயில் எழுதி வைக்கும் போது கூட இருந்து எல்லாத்தையும் பார்த்தது இவன் தானா. அந்த நிலைமையில கூட அவங்க சும்மா
ஜாலியா ஜோக் அடிச்சுக்கிட்டு காமெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னு எடுத்து சொல்லுவான். அந்த பெயிண்டிங் ஒர்க்க எதிர்பார்த்தாப்ல ஒரு பிள்ளைக்கு ஒப்படைக்கிறாங்க. அவங்க நோட்ஸ் எடுத்துக்கிறாங்க, எது எது யாரு கொடுக்குறாங்கன்னு. அடுத்த ஒரு ப்ராப்பர்ட்டிய இன்னொருத்தவனுக்கு எழுதி கொடுக்குறாங்க. ரெண்டு அண்ணங்களுக்குமே சந்தோஷம் தான். சரி, எல்லா பேரும் பேப்பர் பேனா எடுத்துட்டு ரெடியா இருக்காங்களே, நாமளும் ரெடியா இருப்போம் அப்படின்னு ஹீரோயின் பேப்பர் பேனா எடுத்துட்டு ரெடியா இருக்கிறா. அவங்களோட வீட்டை இருக்கிறவங்க 3 பேர்ல யார் வேணாலும் வரலாம், தங்கலாம், 90 நாட்களுக்கு மிகாமல் தங்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வீட்டை யாருக்கு கொடுக்குறேங்கிறதையோ இல்ல அந்த வீட்டை வித்துட்டு 3 பேரும் பங்கு போட்டுக்கலாங்கிறப்பல எல்லாம் எழுதல. யார் வேணாலும் வந்து தங்கிட்டு போங்கன்னு மட்டும் தான் எழுதிருக்குது. ஏன் விற்க கூடாதுன்னு ஒரு அண்ணன் கேட்பான். அந்த வீடு தான் நமக்கு அம்மா வாழ்ந்த இடம், கோயில் மாதிரிங்கிறாங்க நம்ம ஹீரோயின். அப்புறம் அந்த கம்பெனில பங்கு இருக்கும்ல, பிள்ளைங்க 3 பேருக்கும் 20% 20% 20%ன்னு கரெக்டா பிரிச்சு கொடுத்துருக்காங்க. அது அப்படியே தான் இருக்குமா, அதுல எந்த மாற்றமும் இல்லையா. ஆனா அந்த பங்கை வித்து காசாக்கும் போதுதான் பப்ளிக்கு லிஸ்டிங் கம்பெனியா கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்த பிறகு வேணா விற்கலாம், காசு வாங்க முடியும். அது வரைக்கும் இந்த பங்குகளை வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. பங்கு சந்தைக்குள்ள அந்த கம்பெனி என்ட்ரானாதான் காசு பார்க்க முடியும். இப்ப அந்த இதெல்லாம் இப்ப நார்மல். இப்ப மீதி 40% அந்த கம்பெனியோட பங்கு இருக்குதுல்ல, அதுவும் சிஇஓ அந்த கம்பெனியோட முதலாளிங்கிற அந்த பதவியும் என்னோட மருமகளுக்கு போய் சேரும்னு எழுதி இருக்குதுங்க. பார்த்ததும் பொண்ணு அரண்டு போயிட்டா. அந்த மருமகளுக்கு கூட இது ஷாக்கா தான் இருக்குது. என்ன எனக்கு கொடுத்துருக்காங்க, எனக்கு இது தெரியாதுங்கிறாப்ல முழிக்குது அந்த அம்மா மருமக. அது மட்டும் இல்லாம மார்க்கெட்டிங் ஹெட்ங்கிற பொறுப்பையும் அவங்க தான் சேர்த்து பார்க்கணுங்கிறத எழுதி இருக்குது. நான் தான் மார்க்கெட்டிங் ஹெட். அப்போ என்ன வேலையை விட்டு எங்க அம்மா தூக்கிடுச்சா? அதுவும் செத்து போன பிறகு எந்த காரணம் இல்லாம என்ன வேலையை விட்டு தூக்கி இருக்காங்களா? ஏதாவது காரணம் இருக்கான்னு கேட்டா வக்கீல் இல்லங்கிறான். இந்த அம்மாக்கு ஒன்னும் புரியல அவளுக்கு. இதெல்லாம் போக என் பொண்ணு கிட்டன்னு தனியா ஏதோ ஒரு விஷயத்த பேசணும், வக்கீல் பேசணும், அதை பத்தி வக்கீல் தனியாக பேசுவார்னு ஒரு லெட்டர் எழுதி வச்சிருக்காங்க போல. இப்போ பைத்தியம் பிடிச்சாப்ல ஆயிப்போச்சு இவளுக்கு. எங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணு நானு. அவங்க கம்பெனில 3 வருஷமா நான் பேயா உழைச்சிருக்கிறேன். செத்த பிறகு வேலையை விட்டு தூக்கிடுச்சு எங்க ஆத்தான்னு கோவப்பட்டுக்கிட்டு இருக்கா. அப்பதான் வக்கீல் சொல்லுவான், உங்க அம்மா எவ்வளவு புத்திசாலி, அறிவான பொண்ணுன்னு உங்களுக்கு தெரியும்ல, எவ்வளவு அறிவா சிந்திப்பாங்கன்னு தெரியும்ல, அவங்க இதெல்லாம் பண்றாங்கன்னா ஏதாவது ஒரு காரண காரியம் இருக்காதா அப்படின்னு பேசி பாக்குறான் வக்கீல். என்னெல்லாம் எங்க அம்மா மதிக்கவே இல்ல, கொஞ்சம் கூட என்ன நினைக்கவே இல்ல, வீட்டுல இருக்கிற சோஃபா செட் மாதிரி கூட என்ன நினைக்கலையா அப்படின்னு இவளுக்கு கோவம் வருதுங்க. பணத்துக்காக நான் இப்படி ஒன்னும் புலம்பல. நேத்து வரைக்கும் எங்க அம்மா படுத்திருந்த அந்த பெட் போதும், அந்த கட்டில் போதும் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், வேற எதுவும் வேணா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்போ எனக்கு ஆத்திரமா வருதுன்னு கோவப்படுறா. பாரு, நீயும் உங்க அம்மாவும் எவ்வளவு க்ளோஸ்ங்கிறத பல தடவை உங்க அம்மா என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஒரு நிமிஷம் இந்தா அப்படின்னு ஏதோ ஒன்னு கொடுக்குறாங்க. இதுல ஏதோ ஒரு சிடி இருக்கான், இந்த சிடியை போட்டு நீ பார்க்கணும், தனியா பார்க்கணும்ன்றது சொல்லியிருக்காங்கன்னு சொன்னதும் சிடி பிளேயர் இருக்கான்னு கேட்பான். தான் பாய் ஃப்ரெண்டு கேம்ல ஆடுறதுக்காக எக்ஸ்பாக்ஸ் வச்சிருக்கான், அதுல சிடியை போட்டு பிளே பண்ண முடியும். சரி நான் எடுத்துட்டு போறேன்ட்டு கிளம்பிட்டாங்க. போகும்போது என் லாயர் கிட்ட வச்சு உங்களை பேச சொல்றேன்ட்டு போறா. ஏன்னா சொத்துல சல்லி பைசா இல்ல, செத்த பிறகு வேலையை விட்டு தூக்கி இருக்காங்க அம்மா காரணம் இல்லாம. என் லாயர் உங்களை மீட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு போறா. எம்மா நான் தாமா உன் லாயர் அப்படின்னு இவன் புலம்பிக்கிட்டு இருக்கிறான் பாருங்க. ஒரு மாதிரி வெறுப்போட வர்றா, அழுகையோட வர்றா. வீட்டுக்கு வந்ததும் முதல் வேலையா அதுக்குள்ள என்ன இருக்குன்னு எடுத்து பாக்குறாங்க. பார்த்தா சின்ன வயசுல நம்ம ஹீரோயின் எழுதின ஒரு பேப்பர் இருக்குது. அந்த பேப்பர்ல என்ன எழுதி இருக்குங்கிறத நான் ஒரு தடவை படிச்சிடறேன். சின்ன வயசுல நீங்க பின்னாடி என்னவாக இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க, உங்க வாழ்க்கையில எதெல்லாம் சாதிக்கணும் இல்ல எதெல்லாம் செய்யணும்னு ஆசைப்படுறீங்க, அதை ஒரு லிஸ்ட் போட்டு கொடுங்கன்னு ஸ்கூல்ல கேட்டிருப்பாங்க போல. அதை இவ லிஸ்ட் போட்டு வச்சிருந்திருக்கா. அந்த சின்ன வயசுல இவ எழுதின அந்த லிஸ்ட அம்மாவோட இறுதி காலத்துல இப்ப கொடுத்து விட்டு அந்த கொரியருக்குள்ள இருக்குதுங்க. அதுல முதல் எழுதி இருக்கிறது பி எ கிரேட் டீச்சர். தான் ஒரு சிறந்த டீச்சர் ஆகணும்னு நம்ம ஹீரோயின் குழந்தையா இருக்கும்போது எழுதியிருக்கிறா. ரெண்டாவது பாயிண்ட் பாருங்க, மேக் பீஸ் நாட் வார் வித் டாடா. அப்ப என்ன அர்த்தம்? அப்பாவோட சண்டை போடக்கூடாது, அப்பாவோட அமைதியா போகணும்னு ரெண்டாவது பாயிண்ட் எழுதியிருக்காங்க. அப்புறம் பியானோல ஏதோ ஒரு பர்டிகுலர் பாட்டு அம்மாக்கு பிடிச்ச பாட்டு, அந்த பாட்டை இப்போ வரைக்கும் அவ சரியா வாசிக்க தெரியாது, அதை சரியா வாசிச்சு காட்டணும், அப்பதான் எங்க அம்மா கம்முன்னு கிடப்பா அப்படின்னு மூணாவது பாயிண்ட் எழுதியிருக்கிறா. அப்புறம் மக்களுக்கு உதவி செய்யணும், சுத்தி இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யணும், ஏதாவது ஒரு மாற்றத்தை உருவாக்கணும்னு எழுதியிருக்கிறா. அப்புறம் இந்த ஸ்டாண்ட் அப் காமெடி மேடையில ஏறி பண்றதுனா அவளுக்கு பிடிக்கும், ஆனா இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்ல, ஒரு நாள் ட்ரை பண்ணணும்னு எழுதியிருக்கிறா. அப்புறம் டாட்டூ போடணும்னு எழுதியிருக்கிறா. அந்த டாட்டூ போடணும் எழுதியிருக்கிற இடத்துல பக்கத்துல அவங்க அம்மா எழுதியிருக்காங்க பாருங்க, நாட் நெசசரி, இதை செய்யணும்னு அவசியம் இல்லைன்னு சிவப்பு கலர் பேனால எழுதியிருக்காங்க பாருங்க. ப்ளூ கலர் எழுதியிருக்கிறதெல்லாம் பொண்ணு சின்ன வயசுல எழுதுனது, சிவப்பு கலர்ல எழுதியிருக்கிறதெல்லாம் அம்மா சாகிறதுக்கு முன்னாடி அதுல எழுதுனது. கேம்ப் அண்டர் அ ஃபுல் மூன், ஒரு முழு பௌர்ணமி அன்னைக்கு நிலவை பார்த்தாப்ல ஒரு கேம்ப் போட்டு உட்காரணும் அப்படின்னு எழுதியிருக்குதுங்க. அப்புறம் ஏதோ ஒரு புக்கு, அந்த புக்கை படிச்சு முடிக்கணும்னு எழுதியிருக்குது. அப்புறம் வண்டி ஓட்ட கத்துக்கணும் அப்படின்னு எழுதியிருக்குது. அப்புறம் கடைசியா ஃபைண்ட் ட்ரூ லவ், உண்மையான காதலை கண்டுபிடிக்கணும்னு எழுதியிருக்குது. இதுதான் இவளோட சின்ன வயசு கனவுகள் எல்லாம். அப்புறம் ஏதோ ஒரு விளையாட்டு விளையாடணும்னு எழுதியிருக்குது, பிளே 1-on-1 வித் சம்திங், என்ன எதுன்னு பின்னாடி பார்ப்போம். அப்புறம் இவளோட பேரு அலெக்ஸ், டு அலெக்ஸ்னு போட்டு ஒரு சிடி இருக்குங்க. அந்த சிடியை போட்டு பார்த்ததுமே நீ கோவமா இருக்கேன்னு எனக்கு தெரியும், சல்லி பைசா கூட எனக்கு கொடுக்கலையேங்கிறது எனக்கு புரியுது, கோவப்படுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பொறுமையா கேளுன்னு சின்ன வயசுல இவள வச்சிருந்த அந்த பொருட்களை எல்லாம் தூக்கி போடாம இந்த அம்மா வச்சிருக்குது. அதுலயும் குறிப்பா ஒரு பேப்பர் 13 வயசு இருக்கும்போது இவ எழுதுனது. 13 வயசுல உனக்கு என்ன பண்ணணுங்கிற ஒரு நினைப்பு இருந்துச்சு, அதை நீ எழுத முடிஞ்சது. இப்போ 13 வயசுல நான் ஏதாவது கேட்டிருப்பேன், லாலிபப் கூட கேட்டிருப்பேன், இப்ப சாப்பிட பிடிக்கல அப்படின்ற நினைப்பு
உனக்கு இருக்கலாம். ஆனா இப்போ உன் வயசுக்கு ஏத்தாப்ல இன்ன வேணும்னு நீ எழுதி வச்சிருக்கியா? இல்ல அந்த நினைப்பு இருக்குதா அப்படின்னு கேட்டா இல்ல. ஏன்னா உன் லிஸ்ட் இப்போ வரைக்கும் மாறலன்னு அர்த்தம். எனக்கு என்னமோ நீ யாருங்கிற அந்த இடத்தை விட்டு ஒரு சேஃபான பாதையை தேர்ந்தெடுத்து ஓடுறாப்ல எனக்கு தெரியுது. உன்னோட முதல் விருப்பமே ஒரு பெரிய டீச்சர் ஆகணுங்கிறதா. பிறக்கும் போதே நீ எல்லாம் டீச்சர்டி. ஆனா அந்த வேலைக்காக நீ ஒரு எஃபர்ட் போட்டையா? போடல. அப்புறம் டாட்டூ போடணுமா? அதெல்லாம் வேண்டாண்டி, விட்டுறி. அப்புறம் ஃபைன் ட்ரூ லவ். இப்ப நீ லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேங்கிறது எனக்கு தெரியுது. ஆனாலும் எனக்கு என்னமோ அது ட்ரூ லவ், உண்மையான காதல் மாதிரி எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு முறையும் பள்ளத்துக்குள்ள கிடக்கும் போது நான் உன்னை தூக்கி விட இருப்பேன். இப்போ உன்னை தூக்கி விடுறதுக்கு நான் இல்ல. அதனால உனக்கு ஒரு சின்ன காம்படிஷன் வைக்க போறேன். இந்த லிஸ்ட்ல இருக்கிற ஒவ்வொரு செயலை நீ செஞ்சு முடிக்கும் போதும் உனக்கு நம்ம வக்கீலு நான் பேசின ஒரு சிடியை கொடுப்பார். இப்படி ஒவ்வொரு டாஸ்கா கம்ப்ளீட் பண்ணி எல்லாத்தையும் முடிச்சேன்னா கடைசியா உனக்கு இந்த சிவப்பு கலர் என்வெலப் கொடுக்கப்படும். அதுல உனக்கு நான் கொடுக்க நினைக்கிறத கொடுப்பேன் அப்படின்னு எழுதிருக்காங்க. அடுத்த சிடியில சந்திப்போம் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ முடியுதுங்க. ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் பண்ணிருக்காங்க போல. அடுத்து ஃப்ரெண்ட்ஸு கிட்ட அதை கொடுத்து பேசினா ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் சிரிக்குதுங்க. பணத்துக்காக அதெல்லாம் செய்யணுமா அப்படின்னு யோசிக்கும் போது டெஃபினட்டா செய்யணும். பணம் இல்லாம சொத்து இல்லாம ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு ஃப்ரெண்டுக்கு அட்வைஸ் போட்டுட்டு இருக்காங்க. உண்மையான காதலா? நீ அந்த பையனை லவ் பண்ற ஸ்வீட்டான பையன் தான், ஆனா உண்மையான காதல் மாதிரி தெரியலையேன்னு அவங்களும் சொல்லிருப்பாங்க. ஒரு 4 கேள்வி இருக்குங்க. ஒருத்தரை உண்மையா நம்ம காதலிக்கிறோமாங்கிறத அந்த 4 கேள்விகளில நம்மளால தெரிஞ்சுக்க முடியுமா? அந்த 4 கேள்வியை நீயே கேட்டு பாரு அப்படின்னு கூட வரவ அட்வைஸ் பண்றா. படத்தோட கிளைமேக்ஸ்ல அந்த 4 கேள்விகளை நம்ம கிட்ட காட்டுவாங்க. இப்ப நமக்கு காட்ட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல இப்பயே சொல்லிடுறாங்க. நீங்களும் யோசிச்சு பாருங்க. இப்ப நான் அந்த 4 கேள்வியை சொல்றேன். 3 கேள்வியை இப்ப சொல்றேன். 4வது கேள்வியை வேணா சஸ்பென்ஸா கிளைமேக்ஸ்ல வச்சுக்கலாம். அந்த 4 கேள்விகளுக்கும் நீங்க நினைக்கிற ஒருத்தர் பதிலாக வந்தால் அது உண்மையான காதல்னு அர்த்தம். இப்போ முதல் கேள்வி, உன் மனசுல இருக்கிற எல்லாத்தையும் சென்சார் பண்ணாம ஓபனா உங்க பார்ட்னர் கிட்ட சொல்ல முடிஞ்சா அந்த முதல் கேள்வியில அவர் பாஸ் ஆயிட்டார்னு அர்த்தம். அப்புறம் 2வது, அன்பானவரா இருக்கணும். இந்த கேள்விக்கு ஆமான்னா உங்க பார்ட்னர் சரிதான், செலக்ஷன் சரிதான். 3வது கேள்வி, நீங்க யாரு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு நீங்க பெஸ்டா இருக்க உங்களோட பெஸ்ட் வெர்ஷனா நீங்க உருவாறதுக்கு உதவி பண்ணக்கூடிய ஆளா அவர் இருக்காரான்னு பார்க்கணும். அப்புறம் 4வது கேள்வி, கழுதையை கேட்டுருவோம் அதையும், உன்னோட பிள்ளைகளுக்கு அவன் ஒரு நல்ல அப்பனா இருப்பானா அப்படிங்கிற கேள்வியும் கேட்டு பார்க்கணும். ஒரு நல்ல பேரண்டா இருப்பாங்களாங்கிற கேள்வி. இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதிலா நீங்க நினைக்கிறவர் இருக்கிறார் அப்படின்னா அது ஒரு நல்ல துணைன்னு அர்த்தம். உங்க செலக்ஷன் கரெக்ட்னு அர்த்தம், உண்மையான காதல்னு அர்த்தம். இதெல்லாம் அவங்கிட்ட நீ ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்லுதுங்க. சரி நீ இவளும் கிளம்புறா. அங்க போய் பார்த்தா பைபிள்ல கேம் விளையாடுக்கு தெரியுறா. இந்த வயசுல கேட்டா ஒரு கேமை டெவலப் பண்ண போறேன்னு இருக்கிறான். அதோட இல்லாம ஏதோ கஞ்சாவை மூக்குலையும் வாய்க்குலையும் போட்டு புகை மாதிரி இழுத்துக்கிட்டு இருக்கிறான். எதுக்குடா அதை பண்றேன்னு கேட்டா போதை ஏற நிலைமையில விளையாடும் போது கேம் ஈஸியா இருக்கணுமா, தெளிவான நிலைமையில விளையாடும் போது கேம் டஃபா இருக்கணுமா. அதெல்லாம் நான் ட்ரையல் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன்னு பேசுறாங்க. இவனை புள்ளையோட அப்பாவெல்லாம் நினைச்சு பார்த்தா வாய்ப்பு இருக்குதா? வாய்ப்பே இல்ல. அப்புறம் அந்த லிஸ்ட்டை பார்த்து இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்கிற ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்கிறான். அப்புறம் இவ யாரு, இவ என்ன ஆகணும்னு ஆசைப்படுறா, இதை பத்திலாம் யோசிக்காம நான் பின்னாடி உருவாக்க இருக்கிற அந்த கேம் கம்பெனிக்கு நீ முதலாளி ஆயிடு, சிஇஓ ஆயிடு அப்படின்னு கூப்பிட்டு இருக்கிறான். ஏன்டா சம்பளமே இல்லாம ஒரு அடிமையை எதிர்பார்த்துட்டு இருக்கிறியாங்கிற அவ. அப்புறம் டாட்டூ போடணும். இவன் இந்த கேமோட ஜாய்ஸ்டிக்கை டாட்டூவா போட்டிருப்பான். இதே டாட்டூவா உனக்கு போட்டு விடுறேங்கிறான். அவளுக்கு என்ன பிடிக்குங்கிறத அவன் கேட்கவே இல்லைங்க. ஐயா இது சரிப்பட்டு வராதுன்னு முத வேலையா பொட்டி படிக்கையை கட்டிக்கிட்டு அவ வீட்டை காலி பண்ணிட்டு கிளம்பி போயிட்டா. இருக்கே அம்மாவோட வீடு 90 நாட்களுக்கு மிகாமல் தங்கலாம்னு அங்க தங்கியாச்சுங்க. அப்புறம் அந்த லிஸ்டையே பாத்துக்கிட்டு இருந்தவ ஒரு முடிவு பண்ணி வக்கீல் கிட்ட போய் இந்த சேலஞ்சை நான் ஏத்துக்கிறேன், நான் இதை பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டா. அப்புறம் இந்த மாதிரி பாய் ஃப்ரெண்ட் கூட பிரேக்கப் பண்ணது உட்பட சொல்லிட்டா. அங்க ஒரு போட்டோ இருக்கும். யாருங்க எதுன்னு கேட்டா நம்ம வக்கீலோட கேர்ள் ஃப்ரெண்டா. சூப்பரா இருக்கா, அழகா இருக்கா, எல்லாம் செட் ஆகும், என்ன உனக்கு டைம் மட்டும் தான் செட் ஆகலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. வேற ஒரு ஊர்ல வேலை பார்த்துட்டு இருக்கா போல. அப்புறம் லிஸ்ட்ல ஒரு புக்கை படிக்கணும்னு எழுதி இருந்ததுல அந்த புக்கை படிக்கிறதுக்காக படிக்க உட்காந்தவ ஒரு மாதிரி தூங்கி போயிட்டா. ட்ரெயின் ஸ்டாப்பிங்கே தாண்டி போயிடுச்சு. அடுத்து பியானோல ஒரு பாட்டு வாசிக்க முயற்சி பண்ணா அதுவும் சரிப்பட்டு வரல. அப்புறம் டாட்டூ போடணும், என்ன போடலாம்னு யோசிச்சுட்டு இருக்கா நெட்ல எல்லாம். அப்புறம் ஸ்டாண்ட் அப் காமெடி பண்ணணும், அதை பண்ணலாமான்னு யோசிக்கிறா. லோக்கல் ஒரு பப்புக்கு போய் காமெடி பண்ணலாம்னு யோசிக்கிற இடத்துல அங்க ஒருத்தன் கடலை போடுறேங்கிற விஷயத்துல கடலை போடுறேங்கிற பேர்ல கண்ட மாணிக்க போட்டுட்டு இருக்கான். உருப்படியா பேசல. சரி நீ இவ ஸ்டாண்ட் அப் காமெடி பண்றதுக்கு போறா. 2 நிமிஷம் டைம் அதுக்குள்ள காமெடி பண்ணணும் போல. நம்ம வக்கீல் கூட அதை பாக்குறதுக்கு வந்திருக்காப்ல. இவ காமெடி நல்லா தான் போடுறா. ஆனா கூட்டத்துல ஒருத்தன் ஏதாவது கமெண்ட் அடிச்சு உரட்டி விட்டுக்கிட்டே இருக்கிறான். இவளை அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்கிறான். காண்டாடவ அந்த பயல பத்தி தப்பு தப்பாக கமெண்ட் பண்ணி ஜோக் அடிச்சு அவனை நோட்ஸ் கட் பண்ணி எல்லாரையும் சிரிக்க வைக்கிறா. சோ இந்த ஸ்டாண்ட் அப் காமெடி பண்ற விஷயத்துல கெத்து காட்டிட்டா எல்லாரும் கைத்தட்டி ஆர்ப்பரிக்கிறாங்க. முத தடவை பண்றாப்ல இல்லன்னு கூட ஒருத்தர் மைக்ல பாராட்டுறாரு. சூப்பரா பண்ண, லிஸ்ட்ல ஒரு மேட்டரை முடிச்சிட்ட, இந்தா உங்க அம்மாவோட சிடி ஒன்னு தர என்ன சிடியை கொடுக்குறாங்க. கூடவே பிளேயர் இல்லைன்னு தெரிஞ்சு தான் லேப்டாப்பே எடுத்துட்டு வந்திருக்கான். அதுலயே போட்டு இந்த அம்மா கேட்டுட்டு இருக்குது. நீ பயப்பட மாட்ட, இந்த வேலையெல்லாம் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். மறுபடியும் சொல்றேன், ரொம்ப சேஃபான ஆபத்தே இல்லாத பாதையை தேர்ந்தெடுத்து போறதுல எந்த ஒரு சுவாரஸ்யமே இருக்காது. அனுபவத்துல சொல்றேன் கேட்டுக்கோ. ஏதாவது வித்தியாசமா அட்வென்ச்சரா ஏதாவது பண்ணு, மனசுல என்ன தோணுதோ அதை பயப்படாம பண்ணுன்னு அட்வைஸ் போட்டுட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு செயலாவது உனக்கு பயம் தரக்கூடிய செயல் இருக்குமே அதை செஞ்சு பாரு அப்படின்றாங்க. நம்மள பல பேருக்கு நமக்கு மேல இருக்கிற மேனேஜர் கிட்டயோ இல்ல பாஸ் கிட்டயோ போய் நாளைக்கு லீவ் கேட்கறதுக்கு எம்புட்டு பயம் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அப்புறம் இன்கிரிமெண்ட் வேணும்னு கேட்கறதுக்கு எம்புட்டு பயம் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ப்ரொமோஷன் வேணும்னு கேட்கறதுக்கு சொல்லவே வேண்டாம், எவ்வளவு பயம் இருக்குது. வீட்டுல இருக்கிற மருமகளுக்கு மாமியார் கிட்ட போய் ஓப்பனா மனசுல இருக்கிறத சொல்றதுல எவ்வளவு பயம் இருக்குது. இந்த மாதிரி பயப்படக்கூடிய விஷயங்களை ஒரு நாளைக்கு ஒன்னாவது முயற்சி
முயற்சி பண்ணி பாருன்னு அட்வைஸ் போட்டுட்டு இருக்காங்க. இதையெல்லாம் கேட்டிருப்பான் நம்ம வக்கீல். எனக்கு கூட நான் பார்ட்னர் ஆறதுக்கு அசோசியேட் பார்ட்னரா தான் இருக்கிறான். முழுமையான பார்ட்னர் ஆறதுக்கு எனக்கு எல்லா தகுதி இருந்து இன்னும் என்ன பார்ட்னர் ஆக்காம இருக்கிறாங்க. நேரா போய் என் பாஸ்ட போய் என்ன ஏன் பார்ட்னர் ஆகாம இருக்கிற, சட்டுப்பட்டுன்னு பார்ட்னர் ஆக்கி விடியா அப்படின்னு கேட்கணும்னு ஆசைதான். ஆனா பயம் அப்படின்னு இருக்கிறான். போய் கேட்ட வேண்டியதானே அப்படின்னு வா அவ. சரி நாளைக்கு கேட்போம், இல்லனா நாளை கழிச்சு, இல்லனா அடுத்த நாள், இல்லனா அடுத்த வாரங்கிறான். அப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆசிரமம் இருக்குது, அங்க ஸ்கூலும் இருக்குது, அங்க 11ஆம் கிளாஸ் பசங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்கு டீச்சர் வேணுமா, டெம்பரரி வேலை தான், 6 மாசம் வேலை இருக்கும், சம்பளம் இருக்கும், ட்ரை பண்றியான்னு கேட்க சரின்னு இவ்வளவு ஒத்துக்கிறா. அப்புறம் அந்த புக் படிக்கிற மேட்டர்ல பாதி புக்கை தாண்டி வந்துட்டாங்க. ஒரு நாள் ட்ரெயின்ல போய்கிட்டு இருக்கும்போது எதுக்கு ஒருத்தன் உட்கார்ந்துட்டு இருக்கான் ஜம்முன்னு, இந்திய பையன் மாதிரி இருக்கிறான்ல பாக்குறதுக்கு. அவனும் அந்த புக்கை படிச்சிருக்கான் போல. சாப்டர் 1 தாண்டதுலன்னு பேசிட்டு இருக்கும்போது கூட்டம் ஏறிடுச்சு. சரி பாய்னு சொல்லிட்டு கிளம்பிடுவா. அடுத்து அந்த ஆசிரமத்துக்கு தான் போறா. 11ஆம் கிளாஸ் பசங்கள்ல எல்லாரோட பசங்க சம்பந்தப்பட்ட டீடைல்ஸ் எல்லாம் ஒரு ஃபைல்ல இருக்குதான். ஒவ்வொருத்தரும் எப்படி எவ்வளவு சென்சிட்டிவான ஆட்கள், எப்படி அவங்கள டீல் பண்ணணும்னு எழுதி இருக்குது. எல்லாத்தையும் படிச்சு பார்த்து தெரிஞ்சு நடந்துக்கன்னு ஒரு அம்மா அட்வைஸ் போடுது. இங்க ஏற்கனவே வேலையில இருந்தவங்க பிரெக்னண்டா இருக்கிறதுனால சபாடிக்கு லீவ் எடுத்துட்டு போயிருக்காங்களா, நீ பாத்துக்கமான்னு சொல்லிட்டு கிளம்பிடுச்சுங்க. அடுத்த கொஞ்ச நேரத்துல பெல் அடிச்சிருச்சு. ஃபைல படிச்சு பாக்குறதுக்குள்ள பசங்க வந்துட்டாங்க. எல்லாரையும் அமைதியாக்கி கிளாஸ் எடுக்கிறதுக்குள்ள போதும்னு ஆயிடுச்சு. அதுல ஏதோ ஒரு கதையை சொல்லி அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எழுதுங்கன்னு சொல்லும்போது ஒருத்தன் எழுதாம டிராயிங் வரைஞ்சிட்டு இருப்பான். எழுதிட்டு வாங்கிக்கடா அப்படின்னு அவனோட டிராயிங் புக்கை புடுங்கினதும் டப்புன்னு கோவம் வருங்க. விச்சுக்குன்னு புடுங்கிட்டு திட்டிட்டு போயிட்டான். இத பத்தி கம்ப்ளைண்ட் பண்ண வந்தா அந்த அம்மா இவங்களை திட்டுது. அவனோட டிராயிங் புக்கை தொடக்கூடாதுன்னு ரொம்ப தெளிவா ஃபைல்ல எழுதிருக்கு, படிக்கலையான்னு கேக்குறாங்க. எங்க படிக்கிறதுக்குள்ள பெல் அடிச்சிருச்சே அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது ஆசிரமத்துக்குன்னு ஒரு மனநல மருத்துவர் டாக்டர் இருக்கிறார். டாக்டர் கிட்ட கூட்டு வராங்க. பசங்க கூட எப்படி டீல் பண்ணுங்கிறத கொஞ்சம் சொல்லி கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த அம்மா கிளம்பிடுச்சுங்க. வேற யாரு, ட்ரெயின்ல பார்த்த அந்த மனுஷன் தான், நம்ம இந்திய பையன் தான், டாக்டர். அவன் அந்த பையன் ரொம்ப சென்சிட்டிவ், அவனா வந்து பேசுற வரைக்கும் நீங்க அவன் கூட பழக வேண்டாம், விட்டு பிடிங்கன்னு ஒரு அட்வைஸ் போட்டுட்டு இருக்கிறார். நைட்டு அப்பா கூட அமைதியா போகணுங்கிற ஒரு லிஸ்ட் இருக்குல்ல, அதுக்காக அப்பா கூட சாப்பிடலாம்னு சொல்லிருப்பாங்க போல. எப்பவுமே இவ லேட்டா தான் வருவான்னு அப்பாக்கு தெரியும். இப்பயும் லேட்டா தான் வரா. இந்த மாதிரி ஸ்கூல்ல டீச்சர் வேலை பாக்குறேன்னு அப்புறம் உள்ள போய் உட்காந்து பேசுவாங்க செய்வாங்க. நல்லா போய்கிட்டு இருக்கும்போது எங்க அம்மா அப்படி இப்படின்னு இவ பெருமையா பேச, உங்க அம்மா நீ நினைக்கிறாப்ல அவ்வளவு ஒண்ணும் உத்தமி இல்ல அப்படி இப்படின்னு இவர் பேச ஆரம்பிச்சது அவளுக்கு கோவம் வந்துருதுங்க. நீங்க என்ன இவ்வளவு கேவலமா பேசுறீங்க, செத்து போன பிறகு கூட எங்க அம்மா என்ன உனக்கு துரோகம் பண்ணிட்டாங்களா அப்படின்னு கேட்கும்போது அவரு இல்லன்னு மறுக்கலங்க. பில்ல குடும்பம்னு பில்ல செட்டில் பண்ணிட்டு போறார். இவளுக்கு அந்த கேள்விக்கு பதில் சொல்லாம போறது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்ன சொல்றீங்க, அம்மா உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்களா அப்படின்னு திரும்ப கேட்க, ஆமா நீ பிறக்கிறதுக்கு சில மாதங்களுக்கு முன்னாடி அது நடந்துச்சு, எங்க பிரிவுக்கு அதுதான் காரணம்னு எடுத்து சொல்ற. இவளுக்கு மிகப்பெரிய ஷாக்கா இருக்குது. அப்படியே பேசிட்டே நடந்து போயிட்டாங்க. தன் அம்மா அப்பாவுக்கு இப்பேற்பட்ட துரோகத்தை பண்ணிருப்பாங்கன்னு இவன் நினைச்சு கூட பாக்கலங்க. அப்புறம் தன்னோட 2 அண்ணிகளையும் கூப்பிட்டு, நான் பிறக்கிறதுக்கு சில மாதங்களுக்கு முன்னாடியே அந்த துரோகம் அரங்கி இருக்கிறதுன்னு அப்பா சொன்னாரு. அப்படி பார்த்தா நான் அவருக்கு பிறக்கல, என்னோட பயாலஜிக்கல் அப்பா வேற, என்ன வளர்த்த அப்பா தான் இவரே தவிர பெத்தவன் வேறன்னு எடுத்து சொல்ற. யாருன்னு அப்பா கிட்டே விசாரிச்சிருக்கும் போது ஏதோ ஒரு மியூசிக் வாத்தியாரா, அந்த ஆளோட பேர் தெரியும், அவரை எப்படி கண்டுபிடிக்கிறது, அவரை ஒரு தடவை பாக்கணும்னு இவளுக்கு ஆசை. அப்புறம் அண்ணி ஆறுதலா 4 வார்த்தை பேச கட்டி பிடிச்சுக்கிறா. அப்புறம் நம்ம வக்கீல போய் பாக்குறாங்க. வக்கீல போய் பார்த்துட்டு தன்னோட உண்மையான அப்பா யாருங்கிறத கண்டுபிடிக்கணும் வைக்கணும்னு சொல்லிட்டு எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கா. இதுல அவன் டை வாங்கணும் போல, அவன் உருப்படியா டையை செலக்ட் பண்ண தெரியல. நம்ம வக்கீலோட காதலி இப்ப வரப்போறாளா, சோ அதுக்குள்ள ஜம்முன்னு இருக்கணும்னு டை வாங்குறதுக்காக இவ ஹெல்ப் பண்ண போறா. அப்ப மனசுல இருக்கிற 2 பேரும் ஃப்ரீயா பேசி பழகிட்டு இருக்காங்க. டை நல்லா இருக்குது, டைக்கு ஏத்தாப்புல அடுத்து ட்ரெஸ் வாங்கணும்னு சொல்லிட்டா. அப்பா கூட அமைதியா பேசிட்டு வந்தால, அதனால வேற ஒரு சிடி கொடுக்கப்படுது. அந்த புக்கை படிச்சு முடிச்சிட்டா போல, அதுக்கானதா இருக்கலாம்னு நினைக்கிறேன். அதே புக்கை நானும் படிச்சு முடிச்சிட்டேன்னு அந்த புக்ல இருக்கிற விஷயங்களை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க அம்மா. அடுத்த டிவிடியில சந்திப்போம்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அந்த பியானோவை நல்லபடியா வாசிக்கணும்னா பியானோ கிளாஸை சின்ன வயசுல ஒரு வாத்தியாரம்மா கிட்ட படிச்சிருப்பா. அதே வாத்தியாரம்மாட்ட போய் மேட்டர் சொல்லி எனக்கு இதை சொல்லிக் கொடுக்கணும்னு கேட்க, அவங்க சரி நான் சொல்லிக் கொடுக்குறேன் ஒரு கண்டிஷன்ங்கிறாங்க. மித்த பசங்க அரங்கேற்றம் பண்றாப்ல அதை நீயும் கூட்டத்துக்கு மத்தியில அரங்கேற்றம் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, சரி நீ இவ்வளவு ஒத்துக்கிறா. பிராக்டிஸ் பண்றா. அந்த பையன்கிட்ட வாண்டடா போய் பேசுறாங்க. நிறைய ஓவியங்களை வித்தியாசமா வரையக்கூடிய ஒரு புக். அந்த புக்கையும் கூடவே இவங்க சொல்லிக் கொடுக்க நினைக்கிற அந்த பாடத்தை ஒரு பாட்டா ஒரு நாடகமா வச்சிருப்பாங்க சிடியில. அந்த சிடியையும் கொடுத்துட்டு ஃப்ரீயா இருக்கும்போது பாடுறான்னு சொல்லிட்டு கிளம்பும்போது அந்த பையன் ஓடியாந்து ரோட்ல அதை போட்டுட்டு போவாங்க. ரொம்ப திமிருத்தனமா நடந்துக்கிறானேன்னு இவருக்கு பயங்கர கோவம் வரும். டாக்டர் கிட்ட போய் இப்படி எல்லாம் நடந்துக்கிட்டான்னு புலம்பிட்டு இருக்கும்போது அவர் ஏதோ ஒரு டேட்டிங் கிளம்பினாப்ல தெரியுதுங்க. ஆனா போன்ல அந்த பக்கத்துல டேட்டிங் சொன்னவ வரல போல. இருந்தாலும் நான் கிளம்பிட்டேன், ஃப்ரீயா இருந்தா வா பேசிட்டே போவோம்னு சொல்லி டாக்டர் கூப்பிட்டதும் சரி நீ இவளும் கிளம்பி போற. அப்படி போன இடம் ஒரு பெரிய பார்ட்டி. அதுல ஜெய்ஜாண்டிக்கா வளர்ந்து மொட்டை போட்டு ஒருத்தவர் இருக்கிறார் பாருங்க. அவர் ஒரு பெரிய பிளேயர் போல, பயங்கர ஃபேனு போல. அவர் கூட பேச முடியுமான்னு கேட்க, நான் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன்னு சொல்றாப்ல. அதே இடத்துல பார்த்தா நம்ம வக்கீலோட காதலியும் இருக்காங்க. வெளியூர்ல இருந்தவ வந்துட்டா போல, வேலையில இருந்தவ. ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகமா பேசிட்டு இருக்கும்போது நம்ம டாக்டர் வந்ததும் டாக்டருக்கும் அந்த பொண்ணு தெரிஞ்சிருக்குங்க. என்னடான்னு பார்த்தா ஒரு காலத்துல நம்ம டாக்டரும் வக்கீலோட காதலியும் டேட்டிங்கு போயிருக்காங்க. செட் ஆகலைன்னா அப்புறம் விட்டுட்டாங்க போல. இங்க 2 பேரும் பேசி புலம்பிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின்
அந்த வளர்ந்த மனுஷன் அந்த பிளேயர் கிட்ட போய் என்ன விதமா பேசிட்டு இருக்கா, எப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான்னு பாருங்க. ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. தான் இமெயில் ஐடியை கொடுத்துருக்காரு போல, ஏதாவது நான் சொல்லுமான்ட்டு. எவ்வளவு பெரிய விஷயம்னு டாக்டர் பாராட்டிக்கிட்டு இருக்கான். அப்புறம் ரெண்டு பேரும் முத்தா கொடுக்குற ரேஞ்சுக்கு வந்துட்டாங்க. இப்போ அப்படியே மாதங்கள் உருண்டோடுது. தான் பாய் ஃப்ரெண்டாக இப்ப இருக்கிறது யாரு? டாக்டர். ஃபர்ஸ்ட் கேமர் இருந்தான், இப்போ டாக்டர் இருக்கான். ஃபேமிலி கிட்ட அறிமுகப்படுத்துறதுக்காக கூட்டு வந்திருக்காப்ல. தான் அப்பாவை கண்டுபிடிக்கிறதுல இன்னும் தொடர் தோல்வி தான். உண்மையான அப்பாவை கண்டுபிடிக்க முடியல போல இன்னும். அப்புறம் பியானோ வாசிக்கிற கிளாஸ், பசங்க எல்லாம் வாட்சி முடிச்சிட்டாங்க, அரங்கேற்றம். இப்போ நம்ம ஹீரோயினும் வாசிக்கணும். அவங்களும் வந்து உட்காந்து வாசிக்கிறாங்க. சும்மா சொல்லக்கூடாது, நல்லாவே வாசிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். அடுத்த வீடியோ கிடைக்குது. அந்த வீடியோல சின்ன வயசுல தான் பிள்ளைங்க எல்லா பேருக்கும் இந்த காரெல்லாம் வாஷ் பண்ணி அதுக்கு கிடைக்கிற அந்த காசை வச்சு அனாதை இல்லத்துக்கு அந்த பணத்தை கொடுக்கணும்னு ஏதோ சின்ன வயசுல நடத்தி இருக்காங்க போல. ஆனா பசங்க காரை தேய்னு தேய்ச்சு கிடைக்கிற காசை வச்சு நாம கேமிங் பிளேயர் வாங்கலாம்னு நினைச்சுக்கிட்டு தேத்திக்கிட்டு இருந்தாங்களா. அதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. அப்புறம் சுத்தி இருக்கிறவங்களுக்கு நல்லது செய்யணும், மாற்றத்தை உருவாக்கணும்னு எழுதி வச்சிருந்தால அதை செய்யறதுக்காக ஒரு சின்ன கேம்ப் போட்டு அங்க இருக்கிற பசங்களுக்கு எல்லாம் நல்லது செய்யணும்னு அரேஞ்ச் பண்ணிருக்கா. ஒரு பெரிய ஆள் வந்தாதான் கூட்டம் சேரும். அதுக்காக தான் அவ்வளவு உயரமா இருக்கிற அந்த பிளேயரை வர வச்சிருப்பா. அந்த பிளேயர் கூட விளையாடலாம் அப்படிங்கறதா நல்ல ப்ரமோஷன். இவளும் கூட சேர்ந்து விளையாடுவா. பசங்க எல்லாம் குஷி ஆயிட்டாங்க, அந்த அனாதை இல்லத்தை சேர்ந்த பசங்க. அப்புறம் பார்ட்டில போய் டான்ஸ் ஆடணும்னு எழுதிருப்பா, அதையும் பண்றா. அடுத்தடுத்த சீடியை தொடர்ந்து கவனிக்கிறா. அப்புறம் டிரைவிங் கிளாஸ் போகணும், லேர்ன் டு டிரைவ், வண்டி ஓட்ட கத்துக்கணுங்கிறது லிஸ்ட்ல இருக்குது. வண்டி ஓட்ட கத்துக்கிறேன்னு வண்டியை கண்ணா பின்னான்னு ஓட்டிக்கிட்டு இருக்கா. அப்புறம் கிளாஸ்ல அந்த பையன் சேட்டை பண்ணிட்டு இருப்பான்ல, அந்த பையன் இவ ஏதோ சொன்னான்னு சொல்லிவிட்டு இந்த தடவை ஏதோ உருப்படியா பண்றாங்க, எழுத சொல்லியிருப்பாங்க, எழுதி இருக்கிறான். ஆனா அந்த எழுத்துக்களையே டிராயிங்கா காட்டியிருக்கிறான். எவ்வளவு கலைத்துவமா இருக்கிறான் பாருங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான டேலண்ட் இல்ல, அவங்கிட்ட ஏதோ ஒரு மாற்றத்தை உருவாக்கிட்டு இருக்கிறாங்கிறது தெரியுது. அப்புறம் நம்ம டாக்டரோட நண்பர்கள் நிறைய பேரை அடிக்கடி போய் பாக்குறது உண்டு. கூட்டு போய் காட்டுவான், இவதான் காதலின்னு. அவன் கூட ஒன்னா தூங்குற வரைக்கும் வந்தாச்சு. அப்புறம் ஒரு நாள் அப்பா ரோட்டுக்கு அந்த பக்கத்துல பாப்பான். ஏதோ மீட்டிங்காக வந்தாராம், ஓலா புக் பண்ணிருக்காப்லையா. வண்டி வந்துருச்சு, கிளம்புறேன்னு கிளம்பிட்டுறா. யாரு? அப்பா கிளம்பிட்டுறாரு. இந்த பக்கம் நம்ம வக்கீல பாக்குறதுக்காக தான் வந்திருக்காங்க போல. டாஸ்க் முடிச்சதுனால ஒரு சீடியை கொடுக்க வந்திருக்கான். அப்புறம் அப்பாவை, இவரோட உண்மையான அப்பாவை கண்டுபிடிக்கிறதுக்காக ஏதோ கொஞ்சம் செலவாகும் போல, சில பேருக்கு காசு கொடுக்கணும் போல, இன்வெஸ்டிகேட்டர்ஸ் எல்லாம் புக் பண்ணணும் போல. அதெல்லாம் அவன் பண்ணிட்டான். நீ விருப்பப்பட்டா எப்ப வேணாலும் பின்னாடி காசை கொடு, நான் வேலையை ஈஸி பண்ணிருக்கேன்னு சொன்னதும் முத்தா கொடுத்துட்டு தேங்க்யூன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா. அப்புறம் பார்க்ல உட்காந்து ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. இவங்களோட ரிலேஷன்ஷிப் பத்தி எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க, அந்த ஜோடியும் இந்த ஜோடியை பத்தி எல்லாம். அப்புறம் மறுபடியும் இவங்க அடிக்கடி பாக்குறது தங்குறது இது எல்லாமே டாக்டரோட அபார்ட்மெண்ட்ல தான். ஏன் என்னோட அபார்ட்மெண்ட்ல மட்டும் நீ வந்து தங்க மாட்டேங்கிற? எனக்கு என்னமோ உன் உலகத்துக்குள்ள நான் வர்றாப்ல என்ன இழுக்கிறாப்ல எல்லாம் தெரியுது, ஆனா ஏன் உலகத்துக்குள்ள நீ வரமாட்டேங்கிற, கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணலையோ அப்படின்னு தெரியுதுன்னு எடுத்து சொல்லிட்டு இருப்பா. அவ்வளவுதானே, உன் அபார்ட்மெண்ட்டுக்கு நான் வரேன், தங்குறேன், உன் நண்பர்களை பாக்குறேன் வைக்கிறேன் எல்லாம் ஒத்துக்கிறாருங்க. இன்னைக்கு இவர்களோட நண்பர்களை இவரோட வீட்டுல பாக்குறதா ஏற்கனவே பேசி வச்சிருந்தோம். யாரோ இவரோட நண்பி ஒருத்தி புக் எழுதி இருக்கிறாளா. அந்த புக்கை படிச்சு பார்த்துட்டு அதை பத்தி பேசலாங்கிறது தான் மேட்ரு. ஆனா நான் படிச்சு பார்க்கல, மன்னிச்சுக்கேன்னு ஓப்பனாவே முந்திக்கிட்டு சொல்லிடுறாங்க. டாக்டருக்கு அது கொஞ்சம் குத்தமா கொஞ்சம் வருத்தமா தெரியுது. அடுத்த மாசம் இவளோட ரூமுக்கு வந்து டாக்டர் தங்குறார். ரூம் சின்னதா இருந்தாலும் சரி அட்ஜஸ்ட் பண்ணி தங்கிக்கலாமே நினைக்கிறார். ஃப்ரெண்ட்ஸுகளை வர சொல்லிருப்பாங்க போல, ஃபேமிலியை வர சொல்லிருப்பாங்க போல. எல்லாரும் கூடயும் சேர்ந்து பேசுறோம் பழகுறோம்னு பார்க்கும்போது அவங்க கையகையான்னு பேசுறாங்க. டாக்டருக்கு அதெல்லாம் புதுசா இருக்குது. ஒருத்தவங்க பேசுறது இன்னொருத்தவங்களுக்கு கேட்குமாங்கிறது என்ன சொல்றது, மடமடன்னு பேசுறானுங்க. யாருமே வாயை நிறுத்துறது இல்ல. இவனுக்கு அது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகுது போல. அதுல யாரோ ஒருத்தி அந்த ட்ரூ லவ் கண்டுபிடிச்சிருந்தாருன்னா இந்நேரம் அந்த லிஸ்ட்ல டிக் பண்ணி அடுத்த சீடியை வாங்கியிருக்கணும்ல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல. அதையும் மனசுல வச்சுக்கிட்டு ராத்திரி அதை பத்தி கேட்டு ரெண்டு பேருக்கு நடுவுல சண்டையாயிடுது. நான் கிளம்புறேன், அவன் கிளம்புற ரேஞ்சுக்கு ஆயிப்போச்சு. அப்புறம் உண்மையான அப்பா ஏதோ பக்கத்துல கொஞ்சம் டிராவல் பண்ணி போனோம், தங்கணும், ஒரு நாள் பயணப்பட்டு போய் அவரை பார்க்கணும் போல, அவ்வளவு தூரம். சோ பார்க்க போறதே ஒரு அட்வென்ச்சரா ரெடி பண்ணிக்கிட்டு வக்கீலோட காதலி இவ எல்லாம் கிளம்பி போறாங்க. போற வழியில ஜாலியா பாட்டு கேட்டுக்கிட்டு அப்படி இப்படின்னு போய்கிட்டு இருந்தவங்க அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேல அமைதி ஆயிட்டாங்க. அப்புறம் ஒரு லாட்ஜுக்கு வராங்க. அந்த லாட்ஜ்ல வக்கீலும் இவளும் பேசுறது பழகிறத பார்க்கும்போது இவங்க ஏதோ காதலிகள் மாதிரியும் காதலர்கள் மாதிரியும் அவளுக்கு தெரிஞ்சிருக்குது. அதுல அவ மூஞ்சி ஒரு மாதிரியா மாறும். ஆனா அவங்க போனது பக்கத்துல ரூம் புக் பண்ணிருக்காங்க. அத கொஞ்சம் பேசி அப்கிரேட் பண்ணி கொஞ்சம் டிலக்ஸ் ரூம் வாங்கியிருக்காங்க போல தெரியுது. ஆனா இந்த காதலிக்கோ அவங்க ரெண்டு பேரை பார்க்கும்போது அந்த ஜோடி பொருத்தம் ரொம்ப அருமையா இருக்குங்கிறதுனால ஒரு மாதிரி பொறாம வருது. பக்கத்து ரூம் போட்டாச்சு, ஒரு மாதிரி தயக்கத்திலேயே இருக்கிறா. இப்ப தான் அப்பாவை பாக்குறதுக்கு புறப்படணும். சரி போலாமான்னு கேட்கும்போது எங்க உன் காதலியை காணன்னு கேட்டா அவ அர்ஜென்ட் வேலை வந்துருச்சு, சிட்டி பக்கம் போயிட்டா, வா நம்ம போலாம் அப்படிங்கிறாரு நம்ம வக்கீல். சரின்னு இவங்களும் கிளம்பி வராங்க. இவளோட பை பர்த் அப்பா இருக்காரு இல்லையா, பயாலஜிக்கல் ஃபாதர், அவரு அங்க இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்ல மியூசிக் வாசிக்கிறவரா இருக்கிறார். அதையெல்லாம் பார்த்து இவர் ரசிச்சிட்டு இருக்கிறார். ரெண்டு பேரும் குறுகுறுன்னு இவரையே பார்த்துட்டு இருக்கிறத அவரும் கவனிச்சிருப்பார் போல. அவர் என்ன நினைச்சிட்டாரு, என்னப்பா செல்ஃபி வேணுமா, அதுக்கு தான் இந்த மாதிரி குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கீங்களா அப்படின்னு அவரே வந்து விசாரிக்கிறார். இந்த பொண்ணு தங்கிட்டு இருக்கும்போது அப்பதான் நம்ம வக்கீல் இவளோட பேரு அலெக்ஸ் அப்படின்னு சொன்னதுமே அவருக்கு தெரிஞ்சு போச்சு, இது தான் பொண்ணுதான்ட்டு. அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் ஒரு டேபிள்ல
உட்காந்து பேசிட்டு இருக்க அந்த பக்கம் நம்ம வக்கீல் தனியா உட்கார்ந்து இருக்கான். இவங்க 2 பேரை பேச விட்டு பாப்போமேன்னு. என்ன மறுபடியும் பார்க்கணும்னு உங்களுக்கு தோணலையா அப்படின்னு விசாரிக்கும் போது ஒரு தடவை பார்க்க வந்திருப்பார். இவங்க வீட்டு வாசலுக்கு வெளியில காரை போட்டுவிட்டு உள்ள தான் பொண்ணை பார்க்க முடியுமான்னு காத்துட்டு இருப்பார். அன்னைக்கு 2 பேர் வெளியில வந்திருக்கானுங்க. அப்புறம் பொண்ணு வந்திருக்கா. அப்போ வளர்ப்பு தகப்பன் வேலையை முடிச்சுட்டு வருவார் போல. அப்பா பார்த்ததும் குடுகுடுன்னு ஓடியாந்திருக்கா வளர்ப்பு தகப்பன. அவரும் குழந்தைய பிடிச்சி அப்படியே சரசரன்னு 3 தடவை சுத்தி அப்புறம் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிருந்தாராம். இதையெல்லாம் சொல்லும் போது இவளுக்கு அதெல்லாம் ஞாபகமே இல்ல. என் வளர்ப்பு தகப்பன் கூட நான் அவ்வளவு பாசமா இருந்தனா அப்படின்னு கேக்குறா. ஆமா, அவ்வளவு சந்தோஷம் உன் முகத்துல இருந்துச்சு, நான் பாத்துருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் வாழ்க்கையில எதையுமே நாம முன்கூட்டியே தீர்மானிக்க முடியாது, எது எப்ப நடக்கும்னு சொல்லவே முடியாது. நாங்க பண்ணது சரியோ தப்போ இந்த லெவலுக்கு வந்து நின்றுச்சு, அவ்வளவுதான் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது மறுபடியும் வேலைக்கு கூப்பிடுறாங்க. நேரம் வந்துருச்சு, பாட்டு பாடணும், மியூசிக் வாசிக்கணும்ட்டு. சரி நான் கிளம்புறேன்னு குட் பை சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டார். இவங்களுக்கும் அவர் கூட பேசின அந்த திருப்தி கிடைச்சிருச்சு. வக்கீலோட கையை பிடிச்சிக்கிட்டு உணர்ச்சிசப்படுறா. அப்புறம் நல்லபடியா பேசி முடிச்சிட்டோமேனு திரும்ப இங்க வராங்க. வர வழியில என்டர்டைன்மெண்ட்டுக்கு ஜாலியா போய் கூத்தடிச்சிட்டு ஜம்முன்னு வராங்க. அப்புறம் ஆளாளுக்கு அவங்க ரூமுக்கு கிளம்பியாச்சு. ஆனாலும் அவங்களுக்குள்ள ஒரு தயக்கம், ஏதோ ஒரு உணர்வு. நாம 2 பேரும் ஒன்னா இருந்தா எப்படி இருக்கும்னு யோசிக்கிறாங்களோ என்னவோ. மிடில் இருந்த அந்த டோரை திறந்துட்டு 2 பேரும் குறும்பு நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் அவளுக்கு ஒரு மாதிரி கில்ட்டி ஃபீலிங் ஆயிடுச்சுங்க. காலையில எந்திரிச்சு பார்க்கும்போது அவ இல்ல. இங்கேயோ சோகமா உட்காந்துக்கிட்டு தப்பு பண்ணிட்டோமோன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பா. அப்ப நம்ம பய வந்து நீ வருத்தப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல, நேத்து ராத்திரியே அவளும் நானும் பிரேக்கப் பண்ணிட்டோம்னு சொல்றாப்ல. எது பிரேக்கப் பண்ணிட்டீங்களா? ஆமா, பிரேக்கப் ஆன பிறகுதான் அவ போனா. சிட்டி பக்கம் அவசர வேலைன்னு சொன்னது போய் அப்படிங்கிறா. சரி உங்க 2 பேருக்கு நடுவுல சண்டை வந்துச்சு, அதுக்கு ஏன் காரணம்? எதை வச்சு 2 பேரும் சண்டை போட்டீங்கன்னு அடுத்த கேள்வி. ஒன்ன வச்சுதான் அப்படின்னு அவன் சொல்றான். ஒரு மாதிரி மூட் அவுட் ஆயிட்டான். அப்புறம் 2 பேரும் மறுபடியும் சொந்த ஊருக்கு வந்துட்டாங்க. வரும்போதெல்லாம் யாரும் எதுவும் பேசிக்கல. ஒவ்வொரு முறையும் நான் உன்னை பார்க்கும்போது ஒரு இனம் புரியாத ஒரு உணர்வு ஏற்படுறதா அவன் சொல்லுவான். இதுல நீ கில்ட்டியா யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்லைங்கிறான். ஆனா இது தப்பு, நாம பண்ணிருக்க கூடாது அப்படிங்கிற. அதை விட ரொம்ப முக்கியம், நீ அதை சொல்லியிருக்கணும் அப்படிங்கிறாங்க. சொல்லாம என் கூட குடும்பம் நடத்துறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிளம்பிடுச்சு. இங்கே வீட்டுக்கு வந்து பார்த்தா டாக்டர் வாசல்ல உட்காந்து காத்து கிடக்குறான். ஒரு வாரம் நீ இல்லாம என்னால வாழ முடியல அப்படி இப்படி நம்ம டாக்டர் பேசிட்டு இருக்கிற. உன்னை மிஸ் பண்றேன், உன்னோட ஸ்மைலை மிஸ் பண்றேன் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கிறாப்ல. இவரு உனக்கு எனக்கு செட் ஆகுது கரெக்ட். ஆனா என் நண்பர்களுக்கோ நான் இருக்கிற இடத்துக்கோ நான் படிக்கிற புத்தகங்களுக்கோ நாங்க வாழ்ற வாழ்க்கை இது எல்லாமே நான் தான். நீ மட்டும் வா, சுத்தி இருக்கிற இதையெல்லாம் விட்டுட்டு வந்துருன்னு கேட்கறது எந்த விதத்துல நியாயம்? அதனால சரிப்படாதுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். வீட்டுல ஒரு மாதிரி சோகமாவே உட்காந்துட்டு இருக்கிறா. நடந்ததெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருக்கிறா. அந்த லிஸ்ட்டை புடுங்கி கச்சா பிச்சான்னு பிச்சு போட்டா. அவ்வளவு கோவம் அவளுக்கு. இதனாலதான் ஆயிருக்கும்ட்டு. ஆனா அவ ரோட கிராஸ் பண்ணும்போது இவளோட பழைய பாய் ஃப்ரெண்டு ஒரு கேமை டெவலப் பண்ணணும்னு சொன்னால அந்த கேமோட பேர் போட்டு ஒரு பஸ் ஜம்முன்னு போய்கிட்டு இருக்குது. அமெரிக்கன் ஜாம்பி பிளட் அபாகலிப்ஸ் அப்படின்னு போட்டு ஒரு கேமை பத்தி ப்ரமோஷன் நடக்குதுங்க. பயபுள்ள கடைசியில பண்ணிட்டானோ, அவன் எதிர்பார்த்தாப்புல ஒரு கேமை பண்ணிட்டானோ அப்படின்னு இவளுக்கு தோணுது. அப்புறம் வேலை பார்க்குற இடத்துக்கு வரும்போது டாக்டரும் உயரதிகாரி ஏதோ பேசிட்டு இருக்காங்க. 2 பேரும் கேஷுவலா தான் பாத்துக்கிறாங்க. பழைய நினைப்பு எதுவும் இல்ல. அப்புறம் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வரும்போது அண்ணங்காரன் உட்காந்துருக்கான். இன்னொருத்தவனும் வர சொல்லிருக்காங்க போல. எல்லாரும் வந்துட்டாங்க. என்ன அப்படின்னு பார்த்தா கேம்ப் போட்டிருக்கான். லிஸ்ட்ல இதுவும் ஒண்ணு இருக்குது. நிலாவை பார்த்தாப்புல ஒரு கேம்ப் போடணும், மொட்டை மாடல உட்காந்து பேசணும் வைக்கணும்னு. லிஸ்ட்ல இருக்கிற ஒரு விஷயத்தை பண்றதுக்கு நாங்க ஹெல்ப் பண்றோமே அப்படின்னு ரெடி பண்ணிருக்கான். இன்னொருத்தவனுக்கு அது விருப்பம் இல்லைனாலும் சரி ஒரு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், வீட்டுல எல்லாரும் வீட்டுல இன்ஃபார்ம் பண்ணியாச்சு, உன் வீட்டுல கூட இன்ஃபார்ம் பண்ணியாச்சுன்னு சொல்லிட்டு 3 பேர் அப்படியே அங்கேயே தங்கி பழசெல்லாம் பேசிட்டு அப்புறம் வளர்ப்பு தகப்பனை இங்க பாக்குறோம், பெத்த தகப்பனை அங்க போய் பார்த்தோம் இல்லையா, அவர் கூட எப்படி போச்சு வச்சுச்சு இதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் மொட்டை மாடி பக்கம் போய் பழசெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருக்காங்க, நிலவை பார்த்து பேசிட்டு இருக்காங்க. இவங்களுக்குள்ளேயே ஒரு பாண்டு உருவாயிடுச்சுன்னு சொல்லலாம். அப்போ ஒரு பையன் கேட்பான், அம்மாவோட சீடியை எங்களுக்கு போட்டு காட்டுறியா, நாங்க கேட்கட்டுமா அப்படின்னு கேட்பான். சரின்னு இவளுக்கு இது வரைக்கும் கிடைச்ச சீடி எல்லாம் போட்டு காட்டுவாங்க. அதுல அந்த காரை வாஷ் பண்ணிட்டு கிடைச்ச காசை வச்சு கேம் விளாடலாம், கேம் வாங்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த இடத்துல அதெல்லாம் ஒரு அனாத ஆசிரமத்துக்கு போகுதுங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அதெல்லாம் அந்த அம்மா பேசியிருக்கோம், அதை நினைச்சு சிரிக்கிறாங்க. அப்புறம் அந்த டாட்டூ மேட்டர் லிஸ்ட்ல பேசும்போது இவ கையில டாட்டூ போட்டுருக்காங்க, அதை காட்டுறாங்க பிள்ளைங்களுக்கு அன்னைங்களுக்கு. அப்புறம் எப்படி எல்லாம் வாழ்ந்தோம் வச்சோம் அப்படிங்கறத பத்தி எல்லாம் அதுல எழுதி இருக்குது. அப்புறம் தன்னோட வளர்ப்பு தகப்பனை பாக்குறதுக்காக வர சொல்லியிருக்கிறா. இந்த தடவை தான் அவர் வரதுக்கு முன்னாடியே முந்திட்டு வந்து உட்காந்துருக்கிறா. இதுவே அவருக்கு புதுசா இருக்குது. அப்பான்னு கூப்பிடுறா. சின்ன வயசுல தன்னை இன்னொருத்தவங்களோட புள்ளங்கிறாப்ல நடத்தாம சொந்த பொண்ணு மாதிரி தான் நடத்தி இருக்கிறாங்கிறது தன்னோட பெத்த தகப்பங்கிட்ட பேசும்போது இவளுக்கு தெரிஞ்சு வந்திருக்கும். அதனாலதான் கட்டி பிடிக்கிறா, கையை பிடிச்சு பேசுறா. சோ இந்த லிஸ்ட்ல இருந்த ஒரு மேட்டரும் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சு. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. அப்புறம் வக்கீல பாக்குறதுக்காக வராங்க. கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பா. ஆனா வக்கீல் வரல. அதுக்கு பதிலா வேற ஒரு சீனியர் வக்கீல் வராரு. என்னங்க அப்படின்னு கேட்க, அவன் கொஞ்சம் பிஸியா இருக்கிறான், இப்ப கம்பெனில பார்ட்னர் ஆயிட்டான் அப்படிங்கிறாப்ல. பார்ட்னர் ஆயிட்டானா எப்படி அப்படின்னு கேட்கும்போது திடீர்னு ஒரு நாள் உள்ள வந்து கண்ணா விண்ணான்னு கத்திட்டான். இவ்வளவு நாளா என்ன ஏன் பார்ட்னர் ஆக்கலன்னு கேட்டான். அவனா வந்து கேட்கணும், தைரியமா கேட்கணுங்கிறதுக்காக தான் நானும் காத்துக்கிட்டு இருந்தேன், அதுக்கு தகுதியானவன் தான் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவனும் தைரியமா இந்த மேட்டரை செஞ்சிருக்கான், சாதிச்சிருக்கான்னு சொல்லணும். அப்புறம் கிஃப்ட் கொண்டு வந்திருக்கீங்க அவருக்கு தானா அப்படின்னு கேட்கிறாரு சீனியர். ஆமா, அவனுக்கு டைய செலக்ட் பண்ண தெரியாது, நான் தான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன் அப்படிங்கிற அவ. அப்புறம் சரி பார்க்கலாமா அப்படின்னு அடுத்தடுத்த லிஸ்ட்ல கவனிக்கிறாருங்க. ஒரு லெட்டர் கூட இருக்குதுங்க. லிஸ்ட்டை நான் கம்ப்ளீட் பண்ணல. ட்ரூ லவ், ஃபைண்ட் அ ட்ரூ லவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குதுல, கடைசி பட் பாயிண்ட் அதுதான். அந்த பாயிண்ட் நான் இன்னும் ப்ரூவ் பண்ணல, ஜஸ்டிஃபை பண்ணல, மீதி எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். சோ
அந்த லிஸ்ட்ல நான் தோத்து போயிட்டேன்ல அப்படின்னு சொல்லும்போது அம்மாவோட லெட்டர் ஒன்ன இவர் படிச்சு காட்டுறார். அதுல ரொம்ப தெளிவா போட்டிருக்கு, 6 மாச கேப்ல உண்மையான காதலை கண்டுபிடிக்க சொல்லி கேட்கறதே முட்டாள்தனம். நான் கிட்டத்தட்ட 50 வருஷம் வாழ்ந்தேன், அப்ப கூட என்னோட ட்ரூ லவ் நான் கண்டுபிடிச்சனாங்கிறது கேள்விக்குறிதான். அப்படி இருக்கையில நீ இதுல ஜெயிக்கணும் நான் எதிர்பார்க்கல, மித்த விஷயத்தை நீ ட்ரை பண்ணாலே போதும் அப்படின்னு சொல்லி இது எல்லாத்தையும் பண்ணும்போது ஒன்னு குடுக்கறதா சொன்னாங்கல்ல, அது தோத்தாலும் கொடுக்கணும்னு சொல்லி அவங்க ஆல்ரெடி வக்கீல்கிட்ட சொல்லியிருக்காங்க போல. சோ அதனால அதை கொடுத்துட்டு வக்கீல் காத்துட்டு இருக்கிறார். ஒரு சிடி இருக்கு, ஃபைனலான ஒரு சிடி, ஃபைனலா ஒரு பத்திரம். அதுல என்ன எழுதி இருக்குன்னா இவங்களோட வீட்டை தான் பொண்ணுக்கு எழுதி வச்சிருக்காங்க. ஸ்டார்டிங்ல இருந்து அதுதான் அவங்களுக்கு வேணும், வீட்டை தான் பொண்ணுக்கு கொடுக்கணும் தான் அவங்க ஆசைப்பட்டாங்க. ஆனா தான் யாருங்கிறத அவ தெரிஞ்சுக்கிட்ட பிறகு சொத்தை அனுபவிக்கிட்டுங்கிறதா அவங்களோட எண்ணமா இருந்திருக்குது. விருப்பப்பட்டா அந்த வீட்டுல நீயே தங்கலாம், வேணும்னா வாடகைக்கு விடலாம், வாடகைக்கு விடுறோம்னா அந்த மெயின்டெனன்ஸ் செலவு, அப்புறம் டாக்ஸ் கட்டுறது, வரி கட்டுறது, தண்ணி வரி, சொத்து வரின்னு பல வரிகள் உண்டு அங்கெல்லாம். அந்த செலவுகள் எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்றதுக்காக ஒரு பிக்ஸட் டெபாசிட் போட்டு அதுல இருந்து வர்ற வட்டியை வச்சு இதை மெயின்டைன் பண்ணிக்கலாம் நல்லா பண்ணி வச்சிருக்காங்க. இதையெல்லாம் பார்த்ததும் அம்மாவோட லெட்டரை படிச்சதும் இவளுக்கு ஒரு மாதிரி அழுகலியா வர, ஐயே அழுகுறியா, அழுகைக்கு நமக்கு தூரமாச்சே, நான் போய் அந்த பையனை அனுப்பி வைக்கிறேன்னு கிளம்பிடுறாரு அவரு. அப்புறம் வீட்டுக்கு வந்து ஃபைனலா அந்த வீடியோ போட்டு பாத்துறாங்க. பார்த்தா பரவாயில்ல, நீ சாதிச்சுட்ட வச்சுட்ட, இதையே நீ தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கணும், கடைசி வரை போராடிக்கிட்டே இருக்கணும். அப்புறம் அந்த உண்மையான காதலை 6 மாசத்துல கண்டுபிடிக்க சொன்னது முட்டாள்தனம் எனக்கும் தெரியும், சொல்லிருப்பனே வக்கீல் சொல்லிருப்பாரு, தொடர்ந்து அந்த காதலை கண்டுபிடிக்க, அந்த உண்மையான காதலை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இரு அப்படின்னு ஃபைனலா ஒரு அட்வைஸ் போட்டுட்டு இருக்கும்போது பார்த்தா பொண்ணு அங்க வரா. என்னமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறா. சின்ன ஒரு ப்ராஜெக்ட்னு இந்த அம்மா சொல்லிருப்பாங்க. இதெல்லாம் ரெக்கார்டிங், இதெல்லாம் சீடியா அம்மா இறந்த பிறகு தனக்கே வருங்கிறது அவளுக்கு தெரியாம அம்மாவை கட்டி பிடிச்சிட்டு நீ இல்லாம நான் என்ன பண்ண போறனோ அப்படின்னு இவ கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறதும், பதிலுக்கு அந்த அம்மா நான் உன்னை எவ்வளவு லவ் பண்றேன் தெரியுமான்னு கட்டி பிடிச்சு முத்தா கொடுக்கறதும், அப்புறம் ரெக்கார்டிங்க பார்த்து பாய் சொல்றதும் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப டச்சிங்கா இருக்கும். அழுகவே ஆரம்பிச்சிருச்சா அவ, பாவம் அவ்வளவு அழுக வருது, கண்ட்ரோல் பண்ணிக்கிறா. இதுல ஏற்பட்ட அந்த உணர்ச்சி பெருக்கல உண்மையான காதல் அந்த வக்கீல் தான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறா. டிரைவிங் லைசன்ஸ் வாங்கிட்டா, ஆனா வண்டியை ஓட்டணுமே, வண்டியை தங்கி தங்கி ஓட்டிட்டு போய்கிட்டு இருக்கா. சைக்கிள்ல போறவன் கூட வண்டியை கிராஸ் பண்ணி போற ரேஞ்சுக்கு வண்டி ஓட்டிட்டு போய்கிட்டு இருக்கா மெதுவா. அப்புறம் ஒரு வழியா அவனோட வீடு வரைக்கும் போயிட்டா. அவனோட காரை யாரோ இடிக்கிற அந்த சவுண்ட் கேக்குதுங்க. தூங்கிட்டு இருந்தவன் பதறி அடிச்சு எந்திரிக்கிறான். அவன் படிக்கிற புக்கு கூட பாருங்க, இந்த பொண்ணுக்கு பிடிச்ச அந்த புக்கை தான் படிச்சிருக்கான், அதுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. அப்புறம் பார்த்துட்டு டென்ஷனா ஓடியாருவான். ஏன் வண்டியை வந்து இடிக்கிற, என்னமா நீ அப்படின்னு வந்து கேட்பான். நீ என்ன பேச போறேன்னு எனக்கு தெரியும்னு முந்திக்கிறான். இது சரிப்படாதுங்கிறான். மறுபடியும் நண்பர்களாக இருக்கிறதுக்கு எனக்கு விருப்பமே இல்ல, இது ஒர்க் அவுட் ஆக போறதே இல்லங்கிறான். நான் நண்பர்களாக இருக்கிறதுக்காக இங்க வரலங்கிறா. அப்புறம் எனிமையாவே இருந்துட்டு போவோம், முடிஞ்சு போச்சா, குட் நைட்னு போவாங்க. இல்ல நண்பர்களையும் தாண்டி நாம இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லும் போதுதான் பயபுள்ளைக்கு லைட்டா உரைக்குது. பொறுமையா இருக்கிறான், திரும்புறான், என்ன சொல்ல போறா அப்படிங்கறத ஆர்வமா கவனிக்கிறான். குழப்பத்துல முன்ன பின்ன சொல்லிருப்பேன், கோவத்துல வர வார்த்தைகளுக்கு எந்த இடத்துலயும் அர்த்தம் கண்டுபிடிக்கவே கூடாதுங்கிறது என்னோட பாலிசி. கோவத்துல முன்ன பின்ன வார்த்தையை விட்டுருவாங்க, அந்த வார்த்தைக்கு அர்த்தத்தை கண்டுபிடிக்கவே கூடாது. அதைத்தான் அவளும் சொல்றா. அப்புறம் தாங்கிட்ட ஒரு 4 கேள்வி இருக்கணும், அந்த 4 கேள்விக்கும் கரெக்டான பதிலா யாரு வர்றாங்களோ அவங்க தான் உண்மையான காதலாக இருக்கும்னு நாங்க எங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் பேசிப்போம். அந்த 4 கேள்வியை கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல் கேள்வியை கேட்கிறா. உண்மையான காதல், காதலனோ காதலியோ ரொம்ப அன்பா இருக்கணும், உன் விஷயத்துல நீ அன்பா தான் இருக்கிற சரின்ட்டா. அப்புறம் மனசுல இருக்கிறத சென்சார் பண்ணாம அப்படியே சொல்ற ரேஞ்சுக்கு அவன் கூட நாம பழகி இருக்கணும். நீ வக்கீலா இருக்கும் போதே ரிலேஷன்ஷிப்குள்ள வர்றதுக்குள்ளேயே நான் எல்லாம் உங்ககிட்ட ஓப்பனா பேச ஆரம்பிச்சிட்டேன். சோ அதுவும் கரெக்ட் தான். அப்புறம் உன்னோட பெஸ்ட் வெர்ஷனை உருவாக்குறதுக்கு உதவி செய்யக்கூடியவனாக இருக்கணும். நான் இந்த ரேஞ்சுக்கு வந்து நிக்கிறேன்னா நீ இல்லாம இது சாத்தியமே இல்ல. சோ என் பெஸ்ட் வெர்ஷனை ஆல்ரெடி நீ உருவாக்கி காட்டிட்ட, உதவி பண்ணிட்ட அப்படின்னு சொல்ற. அப்புறம் 4வது கேள்வி கேட்கும்போது அதுக்கும் எஸ் தான் சொல்லிட்டு மொபைல பாக்குறா. அதுல 4வது கேள்வி என்னன்னா, உன்னோட பிள்ளைகளுக்கு இவன் தகப்பனா இமேஜின் பண்ணி பார்க்க முடியுதா, உன் பிள்ளைகளுக்கு இவன் அப்பனா இருப்பானா, கரெக்டா இருப்பானா, அதை இமேஜின் அதை வந்து கற்பனை பண்ணி பார்க்கும்போது அது அழகா ஒரு ஃபேமிலியா வருதா, அப்படி வந்துச்சுன்னா அவன் தான் உங்களுக்கான உண்மையான காதலன். சோ இந்த 4மே சூட் ஆயிடுச்சுன்னு சொல்லி அவனை கட்டி பிடிச்சு முத்தா கொடுக்க ஆரம்பிக்க படமும் இந்த இடத்துல முடிஞ்சிருச்சு. நல்லா இருந்ததுல, அற்புதமா இருந்ததுல. இன்ட்ரோல கேட்ட கேள்விக்கு பதில் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். அந்த அம்மா ஏன் சொத்து பத்தை எடுத்ததும் கொடுக்காம இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன டாஸ்க் வச்சு கொடுத்தாங்கிறத நாம தெரிஞ்சிட்டு இருப்போம். ஓகே குட். அடுத்த படத்துல மறுபடியும் சந்திப்போம். நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல லிங்க் கீழே இருக்குது. இப்போ நான் பேசும்போது கூட என் ஸ்கிரீன்ல வரும். விருப்பப்படுறவங்க அந்த வாட்ஸ்அப் குரூப்பை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. ஒரு 2 லட்சம் பேர் இருக்காங்க. எந்த சேனல்ல என்ன வீடியோ போட்டாலும் அதோட யூடியூப் லிங்கை நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல கொடுக்கறது வழக்கம். முன்ன பின்ன லேட் ஆனாலும் டெஃபினட்டா கொடுத்துருவேன். நீங்களும் அங்கங்க தேடாம வாட்ஸ்அப்லயே பாக்குறதுக்கு வசதியாக இருக்கும். ரைட், அடுத்த படத்துல சந்திப்போம். தேங்க்யூ.